வீட்ல மனோஜ் ரோகிணி கிட்டயும் விஜயா கிட்டயும் சொல்றாரு, ஏதாச்சும் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்க போறாமா, நீங்க கொஞ்சம் பாருங்க, மாமியார் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நானு தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருந்தா கடைசியில போலீஸ்ல மாற்றுறது நீ அதாமா இருப்ப அப்படின்னு சொல்ல, இதனால விஜயா ரொம்பவே பயந்து போய் பதட்டத்தோட வெளியே வராங்க. வெளியில வர விஜயா மனோஜ் சொன்னதையே நினைச்சு யோசனையில இருக்க, வீட்ல இருக்கிற ஸ்ருதியும் என்ன ஆண்டி ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன இல்ல மீனா அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு, மீனாவை பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா? அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நீங்க கிடையாதே. அவங்க சீக்கிரமா சமைக்கலாம்னு சொல்லி மீனாவை சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு மீனா இல்லன்னு கவலைப்படுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, மீனா வீட்டை விட்டு போயிட்டால, ஒருவேளை தற்கொலை அப்படி இப்படி சொல்ல போய் இங்க முத்து செம டென்ஷன் ஆகுறாரு. எல்லாமே மீனாவை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. உண்மையை தாண்டா சொல்றேன், அவளுக்கு கோவம் ஜாஸ்தியா வரும், என்கிட்டயே எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருப்பா. வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நிச்சயமா எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்ல. வேலை அவ ஏதாச்சும் செய்ய போய் போலீஸ் கடைசியில என்ன வந்து பிடிக்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும், அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆண்டி நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப மீனாவை பத்தி கவலைப்படல, மீனாவால ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு தான் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இருந்தாலும் அப்படின்னு இழுக்கிறாங்க. என்னம்மா நீங்க எப்ப எதை பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா? ஏற்கனவே மீனாவை காணணும் முத்து கவலையில இருக்கான், நீங்க வேற அதை பத்தி பேசி அவன் மனசை காயப்படுத்திட்டு இருக்கீங்க. முத்து பதட்டத்தோட வெளியே போறாங்க. அப்பதான் செல்வத்தை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. வீட்டுல இருக்கிற விஜய் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல இருக்க, அண்ணாமலை விஜயா கிட்ட கேக்குறாங்க, இப்படிலாம் இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல விஜயா, உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துரும், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுது நினைச்சு இப்படி பயப்படுற? நான் வெளியில போற மீனாவுக்கு என்ன ஆச்சோ என்ன நடந்துச்சோ அப்படின்ற துள்ளி பதட்டம் கூட உனக்கு இல்ல. எனக்கு என்னுடைய பிரச்சனைங்க, எங்க போனா என்ன, எனக்கு என்ன கவலை, நான் அவளால எனக்கு என்ன பிரச்சனை வந்துருமோன்னு தானே பயமா இருக்கு. இப்பெல்லாம் டிவில வர நியூஸ் எல்லாம் கேட்கும் போது பக்கு பக்குன்னு இருக்கு. இப்ப வேற போய் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு அப்புறம் போலீஸ்காரங்க என்ன வந்து விசாரிக்க, அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள வச்சிட்டு போறாங்க. அதனால அண்ணாமலைக்கும் கோவம் வந்துருது. எந்த நேரத்துல எதை பத்தி பேசணும்ன்ற விவசாய கூட உனக்கு இல்ல. மீனாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா மீனாவால உனக்கு என்ன கஷ்டம் வந்துருமோன்னு நினைச்சு நீ பதட்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல மீனா நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுதானே வேண்டிட்டு இருக்கேன், நல்லபடியா வீட்டுக்கு வரணும், அவளால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஸ்ருதி என்ன ரோகிணி நீங்க ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல வீட்டுல ஒரு ஆள் இல்லன்னு உடனே கொஞ்சம் கவலையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி ரவி கிட்ட எல்லாம் புதுசா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரவி என்னாச்சுன்னு ஸ்ருதி கிட்ட கேட்க, இல்ல இவங்க யாருமே மீனாவுக்காக கவலைப்பட மாட்டாங்க, வேலை பார்க்கறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சுதான் கவலைப்படுறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்க ரோகிணியோட முகம் அப்படியே மாறுது. மீனா இல்லாதனால சமையல் வேலையை ரோகிணி கிட்ட விட்டுட்டாங்க, அடுத்து என்னென்ன வேலை தான் நமக்கு வந்துருமோ அப்படின்ற பதட்டத்துல தான் இங்க ரோகிணி இருக்காங்க. கூடவே மனோஜும் அப்படிதான் நின்றுட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்ருதி அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, அவங்க ரொம்ப கோவமாலாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, அவங்க அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. விஜயாவும் கவலைப்பட்டு இருக்காங்க, ரோகிணிக்கு நம்ம கிட்ட எல்லா வேலையும் விட்டுருவாங்களோன்னு பயத்துல இருக்காங்க. இப்படி ஆளுக்கு ஒரு கவலையில இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா போன் பண்றாங்க, அங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஸ்ருதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியான்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு போன வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வாசுதேவன் கிட்ட சொல்றாங்க, என்ன அவ காணமாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா? முத்துக்கும் மீனாக்கு தான் பிரச்சனை வரும்னு அடிக்கடிக்கு விஜயா சொல்லிட்டு இருப்பாங்க, இது போல ஏதாச்சும் நடந்திருக்கும், அதான் மீனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. எங்க இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா என்ன அப்படின்னு சுதா நினைக்கிறாங்க. இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களே அதை பாத்துப்பாங்க, இதுல நம்ம வேற எதுக்கு செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க, ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்ல, யார் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. மீனாவுடைய தம்பி சத்யான்னு சொல்றாங்க. இதுவும் நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த முத்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, இந்த மீன் அது திப்புன்னு வந்து நின்னுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி வாசுதேவன் சுதா கிட்ட சொல்ல, சுதாவும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல போலீஸ் ஸ்டேஷன்லயும் பிரச்சனை நடக்குது. முத்துவும் போயிருக்காங்க, சத்யாவும் போயிருக்காங்க. முத்து சத்யாவுக்குமே பிரச்சனை வர, உங்க அக்காவை இவன் தான் சரி ஏதாச்சும் பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் இவனை பிடிச்சு விசாரிங்க சார் சொல்றாரு. என்ன பண்றது தெரியாம போலீஸும் யாருடைய கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்குதுன்னு தெரியாம இங்க இருக்காங்க. மீனாவை காணமேன்று கவலையில போன முத்துவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சத்யாவால பிரச்சனை வருது. வாசுதேவனும் சுதாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ அந்த மீனா வீட்டை விட்டு தொலைஞ்சா சரி, அடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துல நடக்கணும். இப்போ முத்து ஜெயிலுக்கு போனா நல்லா இருக்கும்லான்னு சொல்ல, ஆமா கண்டிப்பா அதுவும் நடக்க தானே போகுது அப்படின்னு சொல்றாங்க. பொண்டாட்டிய காணோம்னா ஃபர்ஸ்ட் புருஷனை கூப்பிட்டு தானே விசாரிப்பாங்க, கண்டிப்பா அதுல மாட்டிப்பான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவனை ஜெயில போட்டுருவாங்க. சுதாவுக்கும் இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இது மட்டும் நடந்துட்டா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மீனாவை பாத்தீங்கன்னா ஒரு குடோன்ல அடிச்சு வச்சிருக்காங்க. குடோனை ஓபன் பண்ணிட்டு ஒருத்தர் வராரு. குடோன்ல இருட்டா இருக்கு, ஒரு கடத்திட்டு வந்த பொண்ணு இப்படியா வச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் லைட்டை போடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவுக்கு கை கால் கண்ணெல்லாம் கட்டி வச்சிருக்கு, வாயெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண் கட்டையும் வாய் கட்டையும் கழட்டி விட்டுறா அப்படின்னு சொல்றாங்க. மீனா வந்து மயக்கத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அப்பதான் மீனாவுக்கு மயக்கம் தெளியுது. என்ன கடத்தி வந்தது யாரு, நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக கடத்துனீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருமே எதுவுமே சொல்லல, நமக்கு பிரச்சனைன்னு வந்தா அது சுதாகரால தான், நீங்கெல்லாம் ஒருவேளை சுதாகரோடைய ஆளா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் யாருமா சுதாகர் சொல்றாங்க. அப்ப நீ யாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்றாங்க. இங்க மீனா எதுவுமே புரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன் பூக்கடை வச்சு பழிச்சிட்டு இருக்க பொண்ணு, உனக்கு எப்படி
எப்படி என்ன தெரியும்? நான் யாருன்னு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை தேடி வந்து நான் அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கு எதுவுமே புரியல. சார் ஃபர்ஸ்ட் நடந்ததை சொல்லி இந்த பொண்ணுக்கு புரிய வைங்க. நீங்க பேசுறதை கேட்டாலே இந்த பொண்ணு திரு திருன்னு முழிக்குது. உங்களுக்கு அதுல இருந்து தெரியல? தண்டமா பேசுறதுக்கு உண்மையை சொல்லிடுங்க சார் சொல்றாங்க. அப்பதான் அவர் உண்மையை சொல்றாரு. உன்னை தேடி ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கு அப்படி சொல்றாரு. என்ன தேடியா? என்ன தேடி எதுக்கு கூட்டமே சுத்திட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. உன்னை கொலை பண்றதுக்காக தான் எல்லாருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன கொலை பண்றதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உங்க அப்பனை அழிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அவன் உயிரோட இல்ல, அவன் உயிரோட இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உன்னை பழி வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்தது. என் குடும்பத்தை அழிச்சதே உங்க அப்பா தானே. உங்க அப்பா என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சால. அப்படி இருக்கும்போது அவன் குடும்பத்தை மட்டும் எப்படி நான் சந்தோஷமா விடுவேன்? ஃபர்ஸ்ட் உன்னை போடுவேன், அதுக்கப்புறம் உன் தம்பி தங்கச்சி உங்க அம்மா எல்லாரையுமே போடுவேன். எதுவுமே புரியாம மீனா அதிர்ந்து போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க அப்பா என்கிட்ட தான் வேலை செய்யறாரு. குடும்ப விஷயத்துல மூக்கம் நுழைக்க ஆரம்பிச்சு கடைசியில என் குடும்பத்துல இருக்கிற ஒண்ணா என்கிட்ட இருந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பண்ணது எல்லாமே வேற ஒரு ஆளு. ஆனா இவங்களை காப்பாத்தணும்னு தான் மீனாவுடைய அப்பா நினைச்சிருக்காரு. அது தெரியாம மீனாவுடைய அப்பா தான் தப்பு பண்ணாரு அப்படின்றனால இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. கடைசியில எனக்கு பிறந்த குழந்தையும் தூக்கி கொண்டுட்டான். எனக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அவன் என் கண்ணுல சிக்கல. என் குடும்பத்தோட இங்க வந்து தங்க இருந்ததை இப்பதான் கண்டுபிடிச்சேன். இப்ப கண்டுபிடிச்சிட்டான். நான் அவன் உயிரோட இல்லையே. பரவாயில்ல, என் குழந்தைய என் மனைவி என்கிட்ட இருந்து பிரிச்சானே. இப்ப அவன் குடும்பத்தை நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ என்னம்மா பார்க்க போற? நீ தான் இப்போ கொலை பண்ணி சாவ போறியே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய பக்கத்துல கொலை பண்றதுக்காக வராங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. எங்க அப்பா யாருக்குமே கெடுதல் செய்யல. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு மீனா சத்தம் போட கத்தி எடுத்து குத்தும் போது மீனா சத்தம் போடுறாங்க. எல்லாமே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போனது ஒருவேளை இந்த குழந்தையா இருக்குமோன்னு அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ஏன்னா மீனா கையில இருக்கிற தழும்பும் அவங்க பொண்ணு கையில இருக்கிற தழும்பும் ஒரே மாதிரியா இருக்க அவர் அப்படியே ஷாக்காகி நிக்கிறாரு. குத்தி போட்டுட்டு போங்க ஐயா, எதுக்கு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. உங்களால முடியலன்னா நாங்க குத்தி போட்டு போறோம், கொடுங்க ஐயான்னு சொல்றாங்க. குத்த வர வரையும் தடுத்து நிறுத்திட்டு அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு. என்னுடைய பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணை தான் சின்ன வயசுல தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, இன்னும் கொண்டு இருக்கணும் உங்க பொண்ணை. இது என்ன தூக்கிட்டு யார்கிட்டயாச்சும் கொடுத்துருக்கணும் சொல்றாங்க. ஏன் அவனே வளர்த்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் இந்த பொண்ணு கையில இருக்கிற தழும்ப பாருங்க, மீனா கையில இருக்கிற தழும்ப காட்டுறாங்க. இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இது நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ இத்தனை நாள் உயிரோட தாமா இருக்கியா? என் பொண்ணு நானே இப்ப கொலை பண்ண நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. மீனாவுக்கு எதுவுமே புரியல. ஆனா கடைசியில தான் பொண்ணுன்னு சொல்ற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. மீனா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற குழப்பத்தோட இருக்காங்க. ஆனா அவரு தன்னுடைய பொண்ணுதான் கண்டுபிடிச்சிடறாரு. எதுக்காக என் பொண்ணை இவ்வளவு நாள் வளர்த்திருக்கணும்? எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை கேட்கறதுக்கு அவன் உயிரோட இல்லையே அப்படின்னு தன்னுடைய பொண்ணு கையில இருக்கிற கை கட்டு கண் கட்டு எல்லாத்தையுமே பிரிச்சு விட்டுறாங்க. எதுக்காக இவன் இப்படி பண்ணணும்? என் பொண்ணை எதுக்கு இப்படி வளர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மீனாவுடைய கையில இருக்கிற கட்டெல்லாம் பிரிச்சு விட்டுறாரு. என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன்னுடைய அப்பான்னு சொல்றாரு. மீனாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவங்க வேற இங்க அதிர்ச்சியில இருக்காங்க. விஜயா வேற செம ஷாக்கிங்ல இருக்காங்க. விஜயாவுக்கு மீனா பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. ரோகிணி ஸ்ருதி இவங்க 2 பேர்கிட்டயும் காட்டுற பாசத்தை விட மீனா மேல அதிகமா காட்ட போறாங்களா? மீனா கிட்ட அடங்கி போக போறாங்களான்னு தெரியல.